வணக்கம் நண்பர்களே. என் ஒயிட் கிச்சனில் வந்து ரெசிபி நம்பர் 390 வல்லாரக்கீரை தோசை செய்யலாம். இப்போ வல்லாரக்கீரை தோசைக்கு தேவையான பொருட்கள்லாம் இப்போ ரெடியாக இருக்குது. ஒரு வானொலியில் எண்ணெய் வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துட்டு, ஜீரகம் 1 டீஸ்பூன், மிளகு ஒரு அரை டீஸ்பூன், பச்சை மிளகாய் ஒரு 2, சின்ன வெங்காயம் வந்து ஒரு 4, இஞ்சி வந்து கொஞ்சமாக சேர்த்து, பூண்டு வந்து ஒரு 6 திரி சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கிடுங்க. நம்ம ஏற்கனவே சுத்தப்படுத்தி வச்சுக்கிற வல்லாரக்கீரையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கிட்ட பிறகு கொஞ்ச நேரம் ஆறட்டும். இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே தயாராக வச்சுக்கிற தோசை மாவில் இந்த அரைச்ச கலவையை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டோம்னா வல்லாரக்கீரை தோசை மாவு ரெடி ஆகிடும். சூடான தோசைக்கல்லில் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு தோசையாக ஊற்றிட்ட பிறகு எண்ணெய் வந்து கொஞ்சமாக சேர்த்து திருப்பி போட்டு வேக வச்சு ஒவ்வொரு தோசையாக நம்ம இந்த மாதிரி தயார் பண்ணிக்கலாம். வல்லாரக்கீரை வந்து ரொம்ப மருத்துவ குணம் கொண்டது. முக்கியமாக வந்து ஞாபக சக்திக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கீரை. ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான சுவையில் வல்லாரக்கீரை தோசை ரெடி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி, வணக்கம்.